friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog வந்து 2 days எடுத்தது. ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்போ ஃபர்ஸ்ட் டேவும் அதுக்கு முந்தின நாளும் இந்த வீடியோ எடுத்தது. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பரபரப்பாக செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அம்மா வீட்டுக்கு போயிட்டு 1 month ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் இந்த ருட்டீனுக்குள்ளே நாளைக்கு வந்து போகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்குது. அதை திங்க் பண்ணும்போதே சரி அதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்டில் வந்து 1 வீக்குக்கான மெனு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு சமையல் செய்கிறத விட இந்த பிளான் பண்ணுறது இருக்கே அதுதான் இருக்கலே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வேலையாக இருக்கும். என்ன செய்கிறதுன்னு நைட் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் சண்டேவே நான் உட்காந்து எல்லாமே திங்க் பண்ணி என்னென்ன செய்யலாம் டெய்லியும் அப்படின்னு எல்லாம் மெனு போட்டு எழுதி வச்சிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ தான் சமையல் செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாப்பா இதெல்லாம் உரிக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணுவாளோன்னு நான் நினைப்பேன். ஆனால் வந்து அவளுக்கு இது ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டி மாதிரியே ஆயிடுச்சு. வெளியே போடுறது மறுபடியும் பாக்ஸில் போடுறது அவள் பாட்டுக்கு இதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. நைட் டிஃபன்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் நேரமாக தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போயிட்டார். நான் வந்து கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிடலாம், கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோன்னா காலையில் எந்திரிச்சு வந்து சமைக்கும்போது ஹாப்பியாக இருக்கும். அதனால் இப்போ விலை கழுவிட்டு சிங்க்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நின்றுட்டே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணனால காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இப்போ துணிலாம் நிறையா மடிக்கிறது இருந்தது. அதனால் உட்காந்து இதெல்லாம் மடிச்சிடலான்ட்டு டிவி பார்த்துட்டே அப்படியே மடிச்சிட்ருக்கேன். மடித்து அந்தந்த இடத்துல எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடு தான் எடுத்திருக்கேன். பிஜிஎன் லிக்விடு கிளீன்சர். பாப்பாவோட கிளாஸ் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கவுண்டர் டாப்பு பார்த்தீங்கன்னா மிரர் ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த லிக்விடு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இது வந்து சேஃப்லி க்ளீன்ஸ் லிக்விடு தான். இது எவ்வளோ டர்ட்டியாக இருந்தாலும் ஸ்மெல் இருந்தாலும் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் வாட்டர் இது கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் தெளித்து விட்டுக்கிறேன். ஸ்டவ் வந்து நார்மல் வாட்டரில் தான் தெளித்து விட்டுக்கிறேன். அதுக்கு இந்த லிக்விட் நான் யூஸ் பண்ணல. அப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு இந்த கவுண்டர் டாப்பை தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் சோப்லேருந்து எப்படி நுர வரும் அந்த மாதிரி நல்லா ஃபோம் வருது. இது நல்லா தேய்ச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன். இந்த தண்ணியில் அலசி ஒரு 3 தடவை இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். நல்லா க்ளீன் ஆகிடும். நான் வந்து ரீசெண்டாக தான் லாஸ்ட் வீக் தான் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன். அதனால் இந்த திங்ஸ்லாம் நான் எதை எடுக்காமல் அவுட்டரில் மட்டும் நான் வந்து தொடச்சிக்கிறேன். அப்புறம் சைடில் டைல்ஸும் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரப் வச்சே நல்லா ரப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் மட்டும் விம்பார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது தான் நல்லா க்ளீன் ஆகும். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குமே. அப்புறம் இந்த வெட் கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சி விட்டுறலாம். அதே மாதிரி அலசி ஒரு 3 தடவை வந்து இந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து நான் வெட் கிளாத் யூஸ் பண்ணி துடைக்கும் போது இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடியில் வந்து தொடச்சிக்கிறேன். இந்த ஒயிட் ட்ரே அப்புறம் அஞ்சரை பெட்டி இந்த கப்பு எல்லாமே எடுத்துகிட்டு அடியில் தொடச்சிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணனால எல்லாமே அடியில் க்ளீனாக தான் இருக்குது. அதனால் அங்கெல்லாம் நான் சோப் போட்டு நான் க்ளீன் பண்ணல. இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் தொடச்சாவே போதும். இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறனால தண்ணி எதுவும் அங்கங்கே நிற்காமல் நல்லா ட்ரையாக வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து மார்க்கெட் தான் போயிட்டு வந்தார். காய்கறிகள் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் என்ன மளிகை சாமான எதுவும் வாங்காமே இருந்தோம். எதெல்லாம் காலியாக இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ தான் ஒன்றுனா இல்லை அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி இருந்த பருப்பை வந்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு புது பருப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம பழைய பருப்பை வந்து போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது பழைய பருப்பு வந்து ஃபஸ்ட்டு காலியாகிடும். அவ்வளோதான். இதோட இன்னையோட வேலைகள் வந்து முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். பால்லாம் காய்ச்சிட்டு அவ்வளோதான் போய் படுக்கிறது தான். இது அடுத்த நாள் மண்டே மார்னிங். நான் வந்து ஸ்நாக்ஸுக்காக கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே மார்னிங் ஃபஸ்ட்டு வந்ததுமே அடுப்பில் வைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருவேன். குக்கரில் வைக்கிறதெல்லாம் சாப்பாடாகட்டும் இல்லை சுண்டல் பருப்பு இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு விசில் வந்துட்டுருக்கோம். நம்ம சைடாக வந்து மற்ற வேலைகள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன்.
ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் கேரட், பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ் இதுதான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அப்புறம் சைடாக வந்து ஏலக்காய் டீ வந்து போட்டுட்ருக்கேன். சுண்டல் வந்து விசில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு இதிலே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ட்ராப் ஆயில் வந்து ஒன்று அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு. அப்புறம் பிரியாணி இலை 1, ஜீரகம் 1 டீஸ்பூன். பிரியாணி இலையும் ஜீரகமும் யூஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நான் இந்த அரிசி வேக வச்சதுக்கப்புறம் வரிசையாக ஒருத்தராக வந்தாங்க. ஃபஸ்ட்டு கிருத்திக்கு வந்து வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் அவரு வந்து வாசமே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேரட் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே டீ ரெடி ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு வந்து அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்ததை நான் சேர்த்துக்கிறேன். இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் குழஞ்சிராமல் பக்கத்துலேயே இருந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து வெந்துருச்சு. நான் வந்து வடிகட்டிக்கிறேன். வடித்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் கொட்டி நம்ம ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து உதிரியாக இருக்கும். இன்னொரு பவுலில் வந்து தண்ணி வச்சு அது கூட கல்லுப்பு, மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நான் மூடி வச்சிட்றேன். அடுத்தது ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டு சின்னதாக நறுக்கணும். பூண்டு கொஞ்சம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இது வணங்கினதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து ஆயில்லையே ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூளுப்பு, கரம் மசாலா கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு குட்டி டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். நான் வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் இதில் சேர்த்துக்கல. எனக்கு வந்து முட்டைக்கோஸ் கெட்டியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அது ஒரு ஹாஃபாச்சும் வெந்தால் தான் சாப்பிடும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் 1 முழுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிறேன். இது காலிஃப்ளவருக்கு 1 கப் அரிசி மாவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் தூளுப்பு. இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த காலிஃப்ளவரை வந்து இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் காய் வெந்துருச்சு. இந்த வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதனால் பருப்பு பொடி 1 ஸ்பூன் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொத்தமல்லியும் இதில் தூவி விட்டு இறக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் சில்லிக்கு இந்த மாவெல்லாம் கோட் ஆகுற மாதிரி காலிஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சில்லினாவே பார்க்குறதுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குமே. அதனால் ஃபுட் கலரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிருத்திக் பிரெட் சாண்ட்விச் கேட்டிருந்தான். அதனால் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணுறேன். ஆனியன் பிரெட் சாண்ட்விட்சு. இது வந்து கடைகளில் கூட வாங்கிட்டு வருவாங்க. இதே மாதிரி தான் இருக்கும். 3 பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன், தாளிச்சுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, தூளுப்பு, இந்த 3 தான். இது நல்லா போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். இந்த ஆனியன் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துல, அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து கலரே வரல. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துனதுக்கப்புறம் தான் அந்த ஆரஞ்சு கலரில் வந்துச்சு. சைடாக சாண்ட்விச்சுக்கு வந்து ப்ரெட்டும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் சாண்ட்விச். ஆனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு நம்ம சாப்பிடும்போது சீக்கிரம் பசி எடுத்துக்கும், ரொம்ப நேரம் பசி தாங்காது. அதனால தான் கருப்பு சுண்டல் தாளிச்சிருக்கேன். அது சாப்பிடும்போது வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாகிடும். ஆனியன் வந்து உள்ளே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து கட் பண்ணி நான் கொடுக்குறேன். இன்னொரு ப்ரெட்டில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி கூட கொடுக்கலாம். சைடாக வந்து சுண்டலும் தாளிக்கிறேன். சுண்டல் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா வாய்வு வராமல் இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக கலர் மாறினதும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது மஞ்சூரியனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட ஆனியன் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் இருந்தால் அதுவும் நீங்கள் 1 சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்
டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவை நான் இப்போவே சேர்த்துட்டேன். ஆனால் இது வந்து காலிஃப்ளவர் சேர்த்துனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கிறதே இந்த காலிஃப்ளவரும் இந்த கிரேவியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டனால என்னாச்சுன்னா, இந்த டொமேட்டோ சாஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, காலிஃப்ளவரை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதை நம்ம சேர்த்துக்கணும். இருந்தாலும் எப்படியோன்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மேலே டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு கருப்பு சுண்டல் போட்டு கொடுத்தாச்சு. அப்பாடா, இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் டைம் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு எல்லாம் இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சும் எனக்கு அந்த பரபரப்பே போகலை. கிருத்திக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் பாப்பாவும் வெளியிலே வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அங்கேயே உட்காந்துட்டோம். காற்று நல்லா சூப்பராக வந்துச்சு, ஜில்லுன்னு நல்லா காற்று வீசிச்சு. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock வந்து பாத்திரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் விலை கழுவியாச்சு. அப்புறம் கவுண்டர் டாப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இன்றைக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்ச மாதிரி. நைட்டுக்கும் வந்து நேற்று வச்ச தக்காளி குழம்பே இருந்துச்சு. அதனால் தோசை தக்காளி குழம்பு செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.